ரெண்டு வாட்டி டாப் 10ல வந்ததுனால நான் என்ன ஃபீல் பண்ற ஒரு பெஸ்ட் டெக்னிக்னா வந்துட்டோம், நம்ம தான் ரொம்ப தகுதியானவங்க, நம்ம தான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு கிடையாது. நம்மளை விட அறிவு இருக்க எவ்வளவோ பேர் கீழே இருக்காங்க, இந்த போஸ்ட் வர முடியாம இருக்காங்க. நம்மளை விட திறமையா இருந்தும் இந்த போஸ்ட்டுக்கு வர முடியாம இருக்காங்க. அது ஏன் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா, வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருந்தா பத்தாது. அந்த ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிளானிங், அது எல்லாமே தான் அந்த கொஞ்சம் டிஃபரன்ஸை கொண்டு வருது. இப்போ நம்ம அந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அப்போ என் பேப்பரை நான் எப்படி வித்தியாசமா காட்டி பெஸ்டா இன்னும் காட்டிக்கிறது, ஒரு ஃப்ளோ சார்ட், ஒரு பை டயக்ராமோ, ஒரு மேப் போடு, பிரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுக்கிறதோட லைக் நிறைய ஆப்ஸ் இருக்கு. நான் அந்த ஃபாக்ஸிட் PDF ரீடர்னு சொல்லிட்டு நான் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் manthakini. எல்லா சக்சீடானவங்களுக்குமே நியூ ஆஸ்பிரன்ஸ் ஈகராக கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த ஜேர்னி கண்டிப்பாக இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. இது ரெண்டும் கலந்தது தான் நம்மளோட வெற்றிக்கான முக்கியமான காரணம். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஃபியூ டிப்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு அது யூஸ் ஆகலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட திறன். அதே ஸ்மார்ட் ஒர்க் தான் நீங்களும் பண்ணி ஆகணும், உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி. யூஸ்வலாக நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிறது, TNPSC பொறுத்த வரைக்கும் நிறைய படிங்க, அதை விட நிறைய எழுதுங்க. நல்லா எழுதுகிற ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மெயின் ஆஸ்பெக்ட். நிறைய பேர் நிறைய படிப்பாங்க, நம்மளை விட முக்கியமான பாயிண்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, எல்லாரும் நம்மளை விட வந்துட்டோம், நம்ம தான் ரொம்ப தகுதியானவங்க, நம்ம தான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு கிடையாது. நம்மளை விட அறிவு இருக்க எவ்வளவோ பேர் கீழே இருக்காங்க, இந்த போஸ்ட் வர முடியாமல் இருக்காங்க. நம்மளை விட திறமையா இருந்தும் இந்த போஸ்ட்டுக்கு வர முடியாமல் இருக்காங்க. அது ஏன் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா, வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருந்தா பத்தாது. அந்த ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிளானிங், அது எல்லாமே தான் அந்த கொஞ்சம் டிஃபரன்ஸை கொண்டு வருது. இப்போ நம்ம அந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, என்ன எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நமக்கு அது பெனிஃபிட் ஆகும். இப்போ மெயினாக மெயின்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங் தான். அதில் ஃபஸ்ட்டு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணாலே ஓரளவுக்கு இன்டர்வியூ போகிற அளவுக்கு வந்துடலாம். ஸோ அப்போ ரைட்டிங் தான் முக்கியம். அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் ஃபுல்லாக அட்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் விஷயம் அந்த ஆன்சர் ரைட்டிங்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. ரெண்டு வாட்டி டாப் 10ல வந்ததுனால நான் என்ன ஃபீல் பண்ணுற ஒரு பெஸ்ட் டெக்னிக்னா அந்த ஆன்சர் கரெக்ஷன் பண்ணுறவங்கள ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ ஒரு 1,00,000 பேர் ப்ரிலிம்ஸ் எழுதுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4,000 பேர்கிட்ட மெயின்ஸ் எழுதுறாங்க. அந்த 4,000 பேப்பர்லேயும் இந்த பாலிட்டியில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு டியூட்டிஸ்ன்னு எடுத்தா அதே பாயிண்ட் தானே இருக்கும். அவங்களுக்கு போர் அடிச்சிடாதா? அப்புறம் அதே ஒரு 4 மார்க் கொடுத்துட்டு இருந்தா எல்லாருக்கும் அதே 4 மார்க் தான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ என் பேப்பரை நான் எப்படி வித்தியாசமாக காட்டி பெஸ்ட்டாக இன்னும் காட்டிக்கிறது, எனக்கு இந்த ஆன்சரை இவ்வளோ தான் பெஸ்ட் எழுத முடியும் அப்படிங்கிறத நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டிப். அந்த கரெக்ஷன் பண்ணுறவங்க பர்ஸ்பெக்டிவில் நினச்சி பாருங்கள், அவங்கள எப்படி ஈஸியாக நம்ம பேப்பரை டிஃப்ரெண்ட்டாகவோ ஈஸியாக கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்க்க வைக்கிறது. பார்த்து வச்சோன்னா அவங்க எக்ஸ்ட்ரா மார்க் தர போகிறாங்க. அதுதான் அந்த டெக்னிக். மெயினாக இப்போ ஃப்ளோ சார்ட்ஸு, ஒரு ஜஸ்ட் ஒரு பிளெயினாக எழுதிக்கிட்டே போகிறத விட ஒரு ஃப்ளோ சார்ட், ஒரு பை டயக்ராமோ, ஒரு மேப் போடுறது. நான் ஜியாகிரஃபியில் இந்தியா மேப் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஜியாகிரஃபி கொஷின்ஸ் நான் எதுவும் அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 1000 பேர் எழுதினாங்கன்னா அதில் மேப் வரைகிறவங்க கண்டிப்பாக 100க்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அதில் நான் டிஃப்ரென்ஸ் வந்துட்டேன். அதை பர்ஃபெக்டாக வரைஞ்சி கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்தேன்னா அந்த கொஷனில் எனக்கு கண்டிப்பாக அதிக மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அந்த மாதிரி ஜியாகிரஃபி ஆகட்டும், ஒரு ஏதாச்சும் ஒரு பை டயக்ராம் போட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ காம்போசிஷன் ஆஃப் ஏர்னா எவ்வளோ கேஸஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு பை சார்ட்டில் போட்டோன்னா அது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸி. இவ்வளோதான், இதுதான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் தெரியும், என்னெல்லாம் ஃபிகர்ஸ் தெரியுமோ அதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதில் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்குது. தெரியாததை தப்பாக ஹைலைட் பண்ணி காமிச்சு மார்க்கை குறைச்சிக்க கூடாது. அது முக்கியமான ஆஸ்பெக்ட். ஏன்னா நிறைய பேர் எல்லாத்தையும் ஐயோ ஹைலைட் பண்ண சொன்னாங்க, இந்த கொஷனில் என்ன ஹைலைட் பண்ணுறதுன்னு எதையாவது தப்பாக இருக்கிறத ஹைலைட் பண்ணி நமக்கு மார்க் போயிடும். அந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன் இந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணும்போது, ஒரிஜினல் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணி ஏதாவது தெரியாத பண்ணி மாட்டிக்க கூடாது. நான் யூஸ்வலாக
நம்ம ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஏரியாஸை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இப்போ என்னோட ஸ்ட்ராங்குன்னு பார்த்தா பாலிட்டி அண்ட் எக்கானமி, நான் எப்படி கொஷின் கேட்டாலுமே என்னால் எழுத முடியுங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அதில் நான் நல்லா ஹைலைட்லாம் பண்ணி காட்டுவேன். ஆனால் சயின்ஸ் எவ்வளோ படித்தாலும் எனக்கு அது வீக்னஸ் மாதிரி. ஸோ அதனால நான் அதில் ரொம்ப ஹைலைட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் ஹைலைட் பண்ணி மாட்டிக்கிட்டு தப்பாக கம்மி மார்க் வாங்குறதோட நான் அப்படியே எழுதிட்டு போயிட்டேன்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் மார்க்காவது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கு அதில். ஸோ அதனால் எதில் நான் ப்ளஸ்ஸை காட்டணும், எதில் என் மைனஸை காட்டணுங்கிறது நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃப்ரெண்ட். எவ்ரி பர்சன் யூனிக்காக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாதுன்றதை நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து யூஸ்வலாக நோட்ஸ் மேக்கிங் வந்து நிறைய பேர் ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கணுமா, எல்லாத்தையும் தனி பேப்பரில் எழுதணுமா, எழுதி படிக்கணுமா, ஒரு புக் வச்சுருக்கணுமா, பாலிட்டினா நம்ம எழுதின நோட்ஸ் வச்சுக்கணுமா அப்படிலாம் தான் நினைப்பாங்க. நான் எப்படி ஃபாலோ பண்ணேங்கிறத சொல்கிறேன். அதுதான் எனக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆச்சு. நான் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு புக் வச்சுப்பேன். அந்த புக்கில் வந்து சைட்லலாம் எழுதியிருப்பேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் நடக்குது அப்படின்னா அந்த புக்லேயே சைடில் பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பேன். ஸ்டிக் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன எல்லோ பேப்பர்ஸ் மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி வரும். இல்லைனா நீங்கள் சும்மா சின்ன பேப்பர் A4 ஷீட்டை கிழிச்சு கூட அங்கே பேப்பர் பின் கிளிப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நோட்ஸை மட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தாலே போதும். அந்த ஒரு புக்கை மட்டும், அந்த புக்கில் ஏற்கனவே கண்டென்ட்ஸ் எல்லாம் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஹிஸ்ட்ரி புக் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்லேயே என்னெல்லாம் மற்ற வேறு ஏதாவது படித்தது ஞாபகம் வந்தது, கரண்ட் அஃபேர்ஸில் நான் பேப்பரில் படித்தது ஞாபகம் வந்தது, இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்கும், இன்னும் 4 மாதம் கழிச்சு எனக்கு அது மறந்துடும். பட் அங்கே சைடில் நோட் பண்ணி வச்சிட்டேன்னா அப்புறம் மெயின்ஸ் எழுதும்போது ப்ரிலிம்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது நடக்கும், அப்போ நோட் பண்ணி வச்சுப்போம். மெயின்ஸ் அப்போ அது மைண்ட்லேருந்து மறந்துடும். பட் அந்த நோட்டில் எழுதுனது ஞாபகம் இருக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டாக ஒரு புக்கை வச்சுட்டு அதில் அந்த நோட் மேக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஆன்லைனில் இருக்குது அப்படின்னா பிரிண்ட் அவுட்ஸ்லாம் இருக்கிறதோட லைக் நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் வந்து அந்த ஃபாக்ஸிட் PDF ரீடர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அடோப் மாதிரியே தான். பட் அதில் வந்து இதே மாதிரி நான் நோட்ஸ் மேக்கிங் இப்போ என்ன சொன்னனோ அதெல்லாம் அதிலே பண்ணலாம். ஹைலைட்டிங், என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, நோட்ஸ், ஸ்டிக் நோட்ஸ் அதுலேயே அந்த பேஜில் ஒட்டிட்டு அதில் நம்ம எக்ஸ்ட்ரா காமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஃபைனலாக போகும்போது அதை மட்டும்தான், அந்த ஹைலைட் பண்ணது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். அந்த ஸ்டிக் நோட்ஸ் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் எப்போவுமே அதே மாதிரி ரிவிஷன் பண்ணும்போதுமே வந்து என்ன ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக படிக்கிறோம், அதே தான் செகண்ட் டைமும் படிக்கிறோம், அப்படியே தான் தேர்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறது இஸ் நாட் த ரைட் வே. ஃபஸ்ட் டைம் அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த டைமில் தான் எது தேவையில்லை பர்ஃபெக்டாக, அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டிங்கே பண்ண ஆரம்பிக்கணும். எது முக்கியமானது, எது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எது கொஷின் யூஸ்வலாக கேட்குறது, அதுக்கு எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஹைலைட் பண்ணிக்கணும். தேர்ட் டைம் வந்து இட் ஷுட் பி, தேர்ட் டைம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 வாட்டியே உங்களுக்கு டைம் இருக்குன்னா அவ்வளவே போதுமானது. அப்படி இன்னொரு வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை ஹைலைட் பண்ணது, அந்த நோட்ஸ் இருக்கிறது மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்தாலே ஞாபகம் வர அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நான் ஒரு 2 அட்டெம்ப்ட்லாம் பண்ணி ரொம்ப நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணதுனால இதெல்லாம் பண்ண டைம் இருந்தது. அதர்வைஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் ஒரு வாட்டி ரீடிங் பண்ணேன், அடுத்த வாட்டி ஒரு வாட்டி டக்கு டக்குன்னு பார்க்குறதே வந்து இஸ் மோர் தென் எனஃப். உங்களுக்கு எப்படி டைமு, உங்களோட கேப்பபிலிட்டி, உங்களோட அடாப்டபிலிட்டி அதெல்லாம் பொறுத்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் தென் தமிழ்நாடு எக்ஸாம்னால மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், நான் கோஆப்ரேஷன், நேஷனல் லெவல் மட்டும் எழுதிட்டு அப்படியே விட்டுருவோம். பட் தமிழ்நாடு பர்ஸ்பெக்டிவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எழுதுறதும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எமர்ஜென்சி கேட்குறாங்கன்னா எமர்ஜென்சி மட்டும் எழுதிட்டு நான் என்ன ஆர்டிக்கல் அந்த மாதிரி பொலிட்டிக்கலாக எழுதிட்டு விட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் எப்போ என்ன எமர்ஜென்சி வந்துச்சு, அப்போ என்ன நடந்தது, எந்த வருஷம்லாம் வந்தது, அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்லையுமே தமிழ்நாடு பர்ஸ்பெக்டிவ் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஊரில் இருக்க ஒரு அஃபீஷியல்னால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கெரியர் ஆல்சோ. ரெண்டுத்துக்கும் முக்கியமானது நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே நம்ம இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம வேறாக இருக்கிறது முக்கியம். அது தெரிஞ்சுக்கிட்டு அது எக்ஸாமில் ப்ரொடியூஸ் பண்ணால் இன்னமும் நல்லா ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி என்ன தான் படிச்சுட்டு போனாலும் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட்
எவ்வளோ டெப்த்தாக படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. நிறைய பேர் அந்த மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ 30 மார்க்ஸ் தான் கொஷின் எழுத முடியும். 30 மார்க்ஸ் கொஷினுக்கு ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் ஒரு டாப்பிக்கில். ஆனால் அந்த டாப்பிக்கை டீட்டெயில்டாக எப்போ ஆரம்பிச்சது, என்ன நடந்தது, ஒரு 50 பாயிண்ட்ஸ் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூஸே ஆகாது அந்த விஷயம். ஒரு மேக்ஸிமம் ஒரு டாபிக் எடுத்தால் அதுக்கு ஒரு 25 பாயிண்ட்ஸ் வரைக்குமே தாராளமாக போதுமானது. கரெக்டான இம்பார்ட்டன்ட் 25 பாயிண்ட்ஸாக எடுத்து வைக்கணும். நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலாக மட்டும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாமல் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் சார்கோ G8 அந்த மாதிரி ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி கேட்டாங்கன்னா ஏன் ஃபார்ம் ஆச்சு, இப்போ என்ன ரிலவன்ஸில் இருக்குது, என்ன நடக்குது, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸு. அதை விட்டுட்டு எப்போலாம் நடந்தது, என்னெல்லாம் நடந்தது, அதை பற்றி ஓவராக டீட்டெயில்டாக ஃபுல் விக்கிபீடியாவை பிரிண்ட் அவுட் எடுத்து படித்து நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணிங்களாம் படித்து அவ்வளோ யூஸே ஆகாது. மேபி யுவர் ஓன் நாலேஜ் வில் கெட் டெவலப்ட், பட் ஆஸ் இட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா அது அவ்வளோ இர்ரெலவெண்ட் தான். ஸோ அதனால் எக்ஸாமுக்கு என்ன ஓரியன்டாக ஷார்ட் பீரியட்லையோ ஒரு கம்மி எனக்கு டைம் இல்லாமல் படிக்கிற வேறு ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக படிச்சிங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. Foxit PDF Reader, FOXIT PDF Reader.